இந்த இனிய மாலை வேளையில் இந்த நிகழ்வுகளை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அறக்கட்டளையினுடைய பொறுப்பாளர்கள் அனைவரையும் வணங்கி வாழ்த்தி நன்றி கூறி நாம் இன்றைய நிகழ்வை தொடங்குவோம். இன்றைய மாலை நேர தவமாக நித்யானந்த தவம் இயற்றி நிறைவு செய்ய இருக்கிறோம். இறை அருளும் குரு அருளும் துணை நிற்கட்டும். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமர சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவாய் வல்லாய் உடலில் இயக்கமவன் வாழ்வில் உயிரில் அறிவுமவன் கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பமவன் அவனின் இயக்கம் அணு ஆற்றல் அணுவின் கூட்டு பக்குவம் நீ அவனில் தான் நீ உன்னிலவன் அவன் யார் நீ யார் பிரிவேது அவனை மறந்தாள் நீ சிறியோர் அவனை அறிந்தாள் நீ பெரியோன் அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம் அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்ளொடுங்கி மெய்யுணர்வு என்ற பெரும் பதமடைந்தேன் மேல்நிலையில் மனம் நிலைத்து நிற்க நிற்க ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஐயுணர்வும் ஒன்றாகி அறிவறிந்தேன் ஆசை என்ற வேகம் ஆராய்ச்சியாச்சு செய்தொழில்களிலே கடமை உணர்வு பெற்றேன் சிந்தனையில் ஆழ்ந்து பல விளக்கம் கண்டேன் உய்யும் வகை தேடி உள்ளம் உருகி நின்றேன் உயர் ஞான தீட்சையினால் உள்வொடுங்கி நாடி சுத்தி இடதுகை சென்முதிரை வலதுகை நாசிகா முதிரை இடது நாசியின் வழியாக மூச்சை இழுக்கிறோம் வலது நாசியின் வழியாக மூச்சை விடுகின்றோம் பின்பு வலது நாசியின் வழியாக மூச்சை இழுத்து இடது நாசியின் வழியாக மூச்சை வெளிவிடுகின்றோம். இதை ஒரு சுற்றென்று கணக்கெடுத்து 5-6 சுற்றுக்கள் முறையாக செய்வோம். நாடி சுத்தி
தண்டுவட சுத்தி மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து ஆகினை, மூச்சை விட்டுக்கொண்டே ஆகினையிலிருந்து மூலாதாரம். தண்டுவட சுத்தி பயிற்சி செய்து கொண்டிருக்கின்றோம். மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து ஆகினை, மூச்சை விட்டுக்கொண்டே ஆகினையிலிருந்து மூலாதாரம். இந்த நிலையிலேயே தண்டுவட சுத்தி பயிற்சியை நிறைவு செய்து கொள்வோம். இயல்பான மூச்சை கவனிக்கிறோம். மூச்சு இழுப்பதும் விடுவதும் இயல்பாக நடக்கும்.
கைகளை கோர்த்து கண்களை மூடிய நிலை. தலை, கழுத்து, முதுகுத்தண்டு நேராக அமர்ந்து உடலும் உள்ளமும் தளர்வாக இயல்பை மூச்சை கவனித்துக் கொண்டிருக்கிறார். வாழ்க வளமுடன். நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இடத்தை சுற்றிலும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்வதை உணர்கிறோம். அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் அமையுமாக. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். தவம் துவங்குகிறோம். தவம் நித்யானந்தம். மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மனம் செலுத்தி தலை உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை பரவ விட்டு கொண்டே கால் பாதம் வரை மனம் செலுத்துகின்றோம். மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மனம் செலுத்தி மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் வியாபகம் செய்து கால் பாதம் வரை மனம் செலுத்துகின்றோம். இவ்வாறு மூச்சை விடும் பொழுது தலை உச்சியிலிருந்து உடலை கவனம் செய்யும் பொழுது தலை உச்சியிலிருந்து உடலில் உள்ள எல்லா செல்களுக்குள்ளேயும் ஜீவகாந்த ஆற்றல் பாய்ந்து நிரம்புவதை பாவனை செய்கிறோம். இது ஒரு நீரூற்றில குளிக்கும் பொழுது எப்படி அந்த அருவி தண்ணீரானது அனைத்து பாகங்கள்லையும் முழுமையாக நிரம்பியதோ அதுபோல உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து செல்களுக்கும் உடலேயே இந்த உறுப்புகளை செல்களின் தொகுப்பாக ஒரு பஞ்சு எப்படி இருக்கிறதோ அது போல உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எந்த தடையும் இல்லாம செல்கள் முழுவதும் காந்த ஆற்றல் பரவுவதாக பாவிக்கணும். இல்ல மன இயக்கம் ரொம்ப முக்கியமானது. மூச்சோட ஒடுங்கி நிதானமாகவும் நுட்பமாகவும் கவனம் செய்யணும். இது அவரவர் மூச்சு விடக்கூடிய நீளத்திற்கு தகுந்தாற் போல இதை அமைத்துக் கொள்ளலாம். இது ஆற்றல் என்பதால் நினைத்த மாத்திரத்துல உடல் முழுவதும் பரவிவிடும். மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக மனம் செலுத்தி தலை உச்சி, மூச்சை விட்டு கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் காந்த ஆற்றலை பரவ விட்டு கொண்டே கால் பாதம் வரை மனம் செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த செயல்முறையையே செய்கின்றோம்.
மூச்சை இழுத்துக்கொண்டே ஆக்ஞை, தலை உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் கவனம் செலுத்தலாம். மூச்சை இழுத்துக்கொண்டே மூலாதாரத்திலிருந்து தண்டுவடத்தின் வழியாக தலை உச்சி, மூச்சை விட்டுக்கொண்டே தலை உச்சியிலிருந்து உடல் முழுவதும் ஜீவகாந்த ஆற்றலை பரவ விட்டுக்கொண்டே கால் பாதம் வரை. இப்போது காந்த ஆற்றல் உடல் செல்கள் முழுவதும், உயிர் துகள்கள் முழுவதும் நிரம்பி பரவி வழிந்து கொண்டிருக்கின்றன, திணிவு பெறுகின்றன. இந்த காந்த திணிவானது உடல் முழுவதிலும் உடலுக்கு வெளியே காந்தத்தினுடைய எல்லை வரை திணிவு பெற்றிருப்பதை நாம் உணர்கின்றோம். இவ்வாறு காந்தம் திணிவு பெற்றிருக்கக்கூடிய இந்த நிலையில உடலில் உள்ள மையங்கள் சீரடைகின்றன, வலுப்பெறுகின்றன. ஒரு ஆனந்தமான உணர்வு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஆனந்தமான உணர்விலேயே அமைதியாக நிலைத்து உடலே உணர்வாக மனம் செலுத்தி தவம் இயற்றுவோம்.
வாழ்க வளமுடன். இந்த ஆனந்தமான உணர்விலேயே அமைதியான நிலையில் தவத்தை நிறைவு செய்கின்றோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நேல் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள் ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்து வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். மக்கட் செல்வங்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தோரை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்கள், நண்பர்களை வாழ்த்துவோம். தொழில் துறையிலே, தினசரி கடமைகளிலே நம்மோடு நெருங்கிய தொடர்புள்ளோரை வாழ்த்துவோம். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் மற்றும் எதிரியாய் நினைப்போர் எவரேனும் இருப்பினும் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். நாம் இணைந்து வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியார் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். புதுக்கோட்டை மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் மற்றும் அதனை சார்ந்த தவ மையங்கள் அனைத்தும் வாழ்க வளமுடன். புதுக்கோட்டை வெள்ளாறு மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை, அதனை சார்ந்த தவ மையங்கள் மற்றும் அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். இந்த நிகழ்விலே பங்கெடுத்துக் கொண்ட அன்பர்கள், சார்ந்திருக்கும் அறக்கட்டளைகள், அறிவு திருக்கோயில்கள் மற்றும் தவ மையங்கள் வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்க வளமுடன். உலக மக்கள் அனைவரும் அமைதியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வளை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி.
வாழ்க வளமுடன் தவத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். இந்த அமைதியான உணர்வோடு நல்லதொரு சிந்தனையாக ஆதார சக்கரங்கள் அப்படிங்கிற அந்த தலைப்பை ஒட்டி மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளை இன்னைக்கு பார்க்கலாம். ஆசான் அருட்தந்தை மகரிஷி அவர்களுடைய ஆசிகளை வேண்டி அனைவரையும் மீண்டும் வாழ்த்தி வரவேற்று நிகழ்வை தொடங்குகிறேன். நண்பர்களே, நம்ம ஏற்கனவே சக்கரங்கள் அப்படிங்கிறது என்ன, ஏன் சக்கரம்னு அழைக்கப்படுகிறது, அது எப்படி உடல்ல நாளமில்லா சுரப்பிகளோட தொடர்பில் படுத்தி பார்த்தோம். அதனுடைய ஃபங்க்ஷன்னால உடலியல் மற்றும் உளவியல் சார்ந்து பல்வேறு மாற்றங்கள் ஏற்படுவதையும், இந்த பிரபஞ்ச களத்துல பஞ்ச பௌதிகங்களோட அதுக்கு இருக்கக்கூடிய தொடர்புகளையும் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த சக்கரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடங்கள்ல உணர்வை பெறுவதற்காக முந்தைய காலத்துல சொல்லி வைக்கப்பட்ட மந்திரங்கள், நிறங்கள் போன்ற முறைகளையும் தற்போது நாம ஒரு எளிய முறையில காந்த தத்துவத்தினுடைய ஒரு எளிமையான ஆனால் விஞ்ஞான பூர்வமான ஒரு தத்துவ அணுகுமுறையில இவைகளை புரிந்து கொள்வதும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான செயல்முறையுமாக வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தி வடிவமைத்திருக்கக்கூடிய இந்த சக்கரா தியானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பார்த்துக்கிட்டு வர்றோம். ஒரு நினைவூட்டலுக்காக மீண்டும் குறிப்பிடுகிறேன், வேற ஒண்ணும் இல்லை. அதுல குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா, அந்த எல்லா ஆன்மீக மார்க்கங்களும், அது பக்தி யோக முறையில சொல்லப்படக்கூடியவையில தொடங்கி ஞானத்தோட உச்சத்தை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அமைப்புகளுமே இந்த அல்லது குருமார்களுமே இந்த சக்கரா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. அதுல உடம்புக்குள்ள மூலாதாரம் தொட்டு துரிய வரைக்கும் இருக்கக்கூடிய 7 ஆதாரங்கள் மகரிஷி அதனுடைய சிறப்பாக நீட்சியாக இது துரியாதீதம் போன்ற வகுப்பெல்லாம் கொடுத்து ஆதிக்கு சமமா இருக்கக்கூடிய நிலைய அனுபவம் செய்ததுக்கான பயிற்சி முறைகளை கொடுத்து அடுத்த நிலையில உயர்த்துறப்ப இந்த பயிற்சி முறையை வடிவமைத்து கொடுத்திருக்காங்க. இந்த உடம்புக்குள்ளார 7 மையங்களையும் அதுக்கு வெளியில 2 மையங்களை சேர்த்து 9 மையங்களாக நாம பார்த்திருக்கோம். 9 இதுல மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம் அப்படிங்கிற 4 மையங்களை குறித்த ஏற்கனவே பகுதி 1, 2, 3 அதுல பேசப்பட்டது கூட பதிவுகளாக எல்லாரும் அறக்கட்டளை என்னுடைய யூடியூப் சேனல்லையும் இருக்கு. அதனுடைய தொடர்ச்சியாக இன்னைக்கு நாம விஷுக்தி அப்படிங்கிற ஒரு மையத்தை பத்தி பார்க்கிறோம். இந்த மையம் தொண்டை பகுதியில இருக்கு. மையத்தை எப்படி நம்ம அணுகிறது, எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தா, கைகளால தடவுனோம்னா ஒரு தொண்டை பகுதியில ஒரு மேடு போன்ற ஒரு இடம் இருக்கும். அதை ஒட்டி 2 மேடுகளுக்கு நடுவுல ஒரு சிறிய ஒரு குழிவு இருக்கும். அது எளிமையா புரிந்து கொள்ளணும்னா, ஒரு மிடர் விழுங்கும் போது, ஒரு தண்ணீரோ ஏதோ ஒண்ணு விழுங்கும் போது அந்த இடத்துல தேங்கி நின்று அதுக்கப்புறம் போகும். அந்த இடத்தை தான் புறப்பகுதியில நாம இன்னும் சரியா புரிந்து கொள்ளணும்னா இதெல்லாம் தேவையில்லை. கண்ணை மூடி அந்த இடத்துல ஒடுங்கி நின்னா எங்கு உணர்வு பெற்று மையம் ஆட்கொள்கிறதோ அதுதான் இடம். ரொம்ப எளிமையானது. ஆனா இது முறையா பயிற்சியில இருக்கிறப்ப வரும். ஆனா அந்த இடத்துல ஒரு உணர்வு தெரியும், அங்க ஒரு அழுத்தம் தெரியும், அந்த இடம் தான். இது உணர்வதற்கான வெளியில நாம வச்சு பார்க்குற இடம்.
பட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உட்பகுதியில அது இருக்கிறது அப்படிங்கிறது இன்விசிபிள், கண்ணுக்கு புலனாகாது. பட் தெர் இஸ் அ பேத்வேன்னு சொல்லியிருக்கேன், ஒரு பாதை இருக்கிறது. அது தொடர்ந்து உடல் முழுக்க சுழன்று கொண்டிருந்தாலும் கூட இந்த காந்தம் இந்த இடங்கள்ல எல்லாம் கொஞ்சம் திணிவு பெற்று இயங்குகிறது, மையம் கொள்கிறது. அதனால உயிர் மூலாதாரத்துல மையம் கொண்டிருந்த போதிலும் கூட பிற மையங்கள்லையும் அது நிறுத்தி இயங்கி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளுக்கு அது ஆற்றலை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நிலையங்களாக இருக்கு பார்த்தோம். அந்த அடிப்படையில பாருங்க, கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்க முயற்சி பண்றோம். ஒரு டம்ளர்ல இருந்து எடுத்து வாய்க்குள்ளார கொடுக்குறோம். இது நாம கொடுக்குற புற செயல். தண்ணி உள்ள போனோடையுமே கிராவிட்டி இருக்கு, அது வந்து தொண்டை பகுதி வரைக்கும் போகுது. அதுக்கு கீழே ஒரு தேக்கம் இருக்கு, அந்த இடத்துல ஒரு தேக்கம் இருக்கு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு இயக்கம் நடக்கும், கவனிச்சீங்கன்னா தெரியும். தண்ணி குடிக்கும் போது ஒரு மடக் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல ஒரு இயக்கம் நடந்து அதுக்கப்புறம் தான் அந்த தண்ணி கீழே அனுப்பி வைக்கும். அப்ப அங்கிருந்து யார் அனுப்பி வச்சா பார்த்தா அந்த இடத்துல ஒரு நாம மரபு வழியில சொல்லிட்டு இருக்கக்கூடிய தச வாயுக்கள், அதுல ஒரு வாயு அங்கிருந்து இயங்கி அந்த இடத்துல ஒரு அடைப்பாக இருந்து பிறகு லேசா அது விளக்கம் கொடுத்து இதை போக விட்டு திரும்ப மீண்டும் ஒரு ரப்பர் கார்க் மாதிரி இந்த இயக்கம் அந்த இடத்துல நடைபெறுறதை கவனிக்கும். எவ்வளவு பெரிய பிரமுக்குள்ளார எத்தனை இயக்கங்கள் நடக்கிறது, இவைகள்லாம் ரொம்ப துல்லியமாக நடந்துட்டு இருக்குங்கிறத. ஸோ இந்த விஷக்தி அப்படிங்கிற இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டைக்குழியில் இருக்கக்கூடிய இந்த மையத்தை நாளமில்லா சுரப்பிகளோட தொடர்பு படுத்துறப்ப தைராய்டு மற்றும் பேரா தைராய்டு அப்படிங்கிற அந்த சுரப்பிகளோட நாம இதை தொடர்பு படுத்தி பார்க்கிறோம். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் தைராய்டு அப்படிங்கிற இந்த சுரப்பி மேல பெரிய கவனம் மருத்துவ விஞ்ஞானத்துல இல்ல. ஈவன் அது தேவையில்லாதது அப்படின்னு கூட பார்க்கப்பட்டது இருந்தது. பட் இன்னைக்கு மருத்துவ விஞ்ஞான வளர்ச்சியில எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் தைராய்டு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டெஸ்டாக இருக்கிறத பார்க்கிறோம். அது ஹைப்போ தைராய்டு, ஹைப்பர் தைராய்டுன்னு சொல்லி ஒன்று உயர்த்தாள் நம்ம ஒன்னுலையும் பார்த்துக்கிட்டே வர்றோம். அப்புறம் இந்த பகுதியில மனம் ஒன்றி தியானம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கண்ட்ரோல் பாயிண்ட், அந்த ஸ்பின் பாயிண்ட்ல அதனுடைய கண்ட்ரோல் பண்ணப்படுகிறது. இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது அளவு கூடவும் இல்ல, குறைச்சும் இல்லாம, தேவையானப்ப அதிகமாகவும் தேவையில்லாதப்ப குறைவாகும். அதுவே தானே அந்த உயர் தாழ்க்கு தகுந்தாற் போல கூட குறைச்சு இயங்கி அவைகளை சரி செய்வது. புறப்பகுதியில் இருக்கக்கூடிய தைராய்டு பேரா தைராய்டுல ஏற்பட்டிருக்க வரக்கூடிய உயர் தாழ் பகுதியில மேலையும் கீழே விட்டுறாம அதை ஒரு சமநிலைப்படுத்துவதற்கு மனதை கொண்டு போய் அங்க நிறுத்தணும் அப்படின்னா அந்த மையத்துல ஏதேனும் சீர்கேடுகளோ குழப்பங்களோ இருந்தா அவைகளை சரி செய்வதற்கு சக்தி மேல தவம் செய்யும் பொழுது அந்த ஸ்பின் பாயிண்ட், அந்த கண்ட்ரோல் பாயிண்ட், அங்க இருக்கக்கூடிய காந்த களத்துல இருக்கக்கூடிய குழப்பம் சரி செய்யப்பட்டு மேலும் திணிவாகி அது தன்னுடைய முழு செயல்திறனை பெறும் பொழுது அது சார்ந்து இருக்கக்கூடிய இந்த நாளமில்லா சுரப்பிய சரி செய்யும். இந்த இடத்துல உணர்வை பெறுவதற்காக வழக்கமா சொல்றது போல மந்திரங்களும் சொல்ல வைக்கப்பட்டிருக்கு. இத நம்மளுடைய முன்னோர்கள் இந்த விசிபிள் இல்லாதது, அதாவது கண்ணுக்கு புலனாகாத ஒண்ணு காட்சிப்படுத்துறாங்க. 16 தாமரை இதழ் மடல்கள் கொண்டது போன்ற ஒரு சுழற்சியாக அந்த சக்கரா இருக்குது அப்படின்னா, இது ஒரு உருவகப்படுத்திக் கொள்கிறது, ஒரு பாவனைக்காக அந்த இடத்துல. அது இடமும் இல்ல, உறுப்பும் இல்ல, அது பார்வைக்கு கண்ணுக்கு படாது, ஆனால் அது உணர்வுக்கு மட்டும் உட்பட்டது. அங்கே ஒரு உணர்வை நம்ம பார்க்க முடியும். இந்த உணர்வு கிடைச்சிருச்சுன்னா இந்த இது எதுவுமே தேவையில்லை. இந்த உணர்வு கிடைச்சுன்னா உணர்வுல நின்னுக்க வேண்டியது. அதனாலதான் நம்ம எளிமையான முறையில ஆனா ஹையர் டெக்னிக்ல இந்த தவங்களை வடிவமைச்சு வச்சிருக்கிறத
ஸோ இது மிக முக்கியமா பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடலியல் சார்ந்து பார்க்கிறப்ப உடம்பு முழுக்க உறுப்புகள், இந்த உறுப்பெல்லாம் திசுக்களால் ஆக்கப்பட்டது. அந்த திசுக்கள்லாம் செல்களால் ஆக்கப்பட்டிருக்குது. எல்லாமே செல்லு தான். ஆனால் இந்த உடம்ப யார் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டு இருக்கான்னு பார்த்தா பிரெயின் தான். அது 2 பக்கமும் நரம்பு மண்டலங்களை வச்சிருக்கும். அப்படி நரம்பு மண்டலங்கள் இடது வலது மூளை பகுதிகளால கண்ட்ரோல் பண்ணுது. மைய நரம்பு மண்டலமும் தானியங்கி நரம்பு. அது 2ம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கழுத்தோட பின்பக்கம், அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த விஷக்திக்கு நேர் பின்பக்கத்துலதான் ஒரு கொத்து போல வந்துட்டு அதுக்கப்புறம் அது உடம்பு முழுக்க பிரிந்து போகும். அதை வந்து ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பகுதியை பெரும்பாலும் மூளையிலிருந்து தகவலை பெற்றுதான் இந்த நரம்புகள் வழியாக முறையாக தகவல் பரிமாறப்பட்டு உறுப்புகளுக்கு சென்று உறுப்புகள் அதனால் தூண்டப்பட்டு துலங்களாகி அதிலிருந்து பெறக்கூடிய செயல்களை செய்யும். இது எல்லாமே ரொம்ப கனப்பொழுதுல நடக்கக்கூடிய விஷயம். சில அனிச்சை செயல்கள் இல்ல ஆபத்து காலங்கள்ல பெரும்பாலும் மூளை வரைக்கும் போய் கேட்டுக்கிட்டு வர்ற சூழல் இல்லாம ஒரு இன்சார்ஜ் வச்சிருக்கிற மாதிரிதான் இந்த ஹைப்போதாலமஸ். இது மிக முக்கியமான இடம். ரொம்ப ஆபத்தான காலங்கள்ல மூளைக்கு போய் இது எல்லாமே கனப்பொழுதுல நடந்தாலும் கூட அது மூளைக்கு போய் நமக்கு தகவல் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் காலம் ஆகும். அப்படிங்கிறப்ப ஆபத்து காலங்கள்ல வேகமா செயல்படுவதற்கு மூளை இந்த உணர்வை பெறுவதற்கு முன்னாலேயே ஹைப்போதாலமஸ் இன்னது செய் அப்படின்னு சொல்லி அந்த புலனுக்கு கட்டளையிடக்கூடிய ஒரு இடமாக அந்த இடம். இவைகளுடைய இயக்கம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுவதற்கு இந்த விஷக்தி வந்து காரணியாக அமைகிறது. பட் இது மட்டும் அல்ல, இது தைராய்டு சுரப்பிகளுடைய கண்ட்ரோல் அது இருக்கிறதுனால அது உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுடைய இயக்கங்கள்லையும் ஹார்மோன் சமன்பாடுகள்லையும் பெரிய பங்களிக்குது. அது செரிமானத்திலையும் சரி, ஃபெர்டிலிட்டி வரைக்கும் இன்னைக்கு பாக்குறோம். உடம்பு குண்டா இருந்தாலும் இழைச்சிருந்தாலும் கூட அது தைராய்டோட அதை சேர்த்துப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சிறப்பான மையம் இது. இது நிறங்களோட ஒப்பு பார்க்கிறப்ப எந்த அலைநீளத்தை ஒத்து போகுது அப்படின்னு பாக்குறப்ப ப்ளூ அப்படிங்கிற அந்த நீளத்தோட அந்த இடத்துல ஒரு நீல கலர்ல ஒரு சின்ன புள்ளியா தொடங்கி அந்த உணர்வுகள் முழுவதும் இதனுடைய ஆட்சிக்கே உட்படுத்தி அந்த நிறத்தை நாம ஒடுங்கும் போது அங்கே ஒரு உணர்வு பெறுவதற்கு அந்த அலைநீளத்தை மேட்ச் பண்ணுவதற்காக இந்த நிறத்தை அங்க குறிப்பிட்டிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு நிறத்தை குறிப்பிடுவது போல. இப்ப நமக்கு உணர்வு கிடைத்து விட்டால் நம்ம இதெல்லாம் கூட சிந்திக்க வேண்டியதில்லை. இது ஒரு செய்தியாக தெரிந்து கொள்வதற்கு தான். நமக்கு பயிற்சி பண்ணிட்டு வந்தோம்னா தொடர்ச்சியா உணர்வு கிடைக்கும். அவ்வளவுதான். உணர்வு வந்துட்டா எந்த விளக்கமும் தேவையில்லை. பொதுவா தவம் செய்யும் போதோ அது 9 மையம், இப்ப நான் பேசுறதெல்லாம் விளக்கங்கள் தான். இதெல்லாம் நாம தவம் செய்யும் போது அந்த இடத்துல உணர்வை பெறுவதற்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்கள். அவ்வளவுதான். நான் தவம் செய்யும் போது எனக்கு அந்த இடத்துல ஒரு டியூன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. அந்த எந்த சப்போர்ட்டுக்குள்ளே போக வேண்டியது. எனக்கே எந்த சப்போர்ட்டும் தேவையில்லை. அப்படிங்கிறப்ப வெளியில இருந்து சப்போர்ட்டும் தேவைப்படாது. ஸோ மெடிடேட் பண்றது அப்படிங்கிறது எனக்கு உள்ளே இருந்து நானே என்னுடைய மனம் என்னோட உயிரோட கனெக்ட் ஆகும். அது வேறு வேறு மையங்கள். அவ்வளவுதான். அப்படி புரிஞ்சுக்கணும்னா அப்படிதான் புரிஞ்சு. ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். ரொம்ப எளிமையானது. மனம் உயிர்ல ஒடுங்கணும். உயிர் அசைவை கவனிக்கணும். அது ஒரு அழுத்தமா இருக்கும். அது ஒரு உணர்வா இருக்கும். அது அழுத்தம்னு சொல்லிட்டா கூட அழுத்ததா இல்லையான்னு தெரியும். அது ஒரு உணர்வு. சோ அந்த உணர்வு கிடைத்து விட்டால் அந்த உணர்வில் நிலைத்து இருக்க வேண்டும். அவ்வளவுதான். இந்த உணர்வு கிடைத்த பிறகும் நான் உள்ளே இருந்து வேறு ஏதாவது செய்தியை தேடிக்கிட்டே இருந்தா அந்த உணர்வுல இருந்து வெளில வந்துருவேன். பிறகு செய்தி தான் நிற்கும். ரொம்ப அவசியம் கவனமாக கேட்கணும். அது வெளியிலிருந்து கேட்கப்பட்டாலும் சரி, ஒரு புலன் இயங்குனாதான் கேட்க முடியும். காது இயங்குனாதான் கேட்க முடியும். ஒருவேளை நல்ல பழகி இருந்தா கேட்கிறதையும் அந்த மையத்திலே கேட்க பழகி கொள்ளலாம். எல்லாம் ஒரு உணர்வாக ஐயுணர்வும் ஒன்றாகி அந்த ஒரு இடத்துல. சோ உணர்வு அப்படிங்கிற ஒண்ணு வேணும். அவ்வளவுதான். மனம் அந்த இடத்துல உயிரை அசைவை உணர்ந்து விட்டால் நான் உயிரை உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை மட்டும் வைத்துக் கொண்டு அதிலே நிலைத்து நின்று விட்டால் அது நீடிச்சு போயிடும். லாங் மெடிடேட் இங்க வந்துடும். அப்படி தொடர்ந்து அதுல இயங்கிக் கொண்டிருக்கிறப்ப சாதாரணமாகவே புறத்தே இருக்கக்கூடிய பஞ்சபௌதிகங்கள்ல விண் என்று அழைக்கப்படக்கூடிய
அதுதான் முதல் பௌதீகம். ஒவ்வொரு மையமும் பஞ்ச பௌதீகங்கள்ல ஒவ்வொரு பௌதீகத்தோட கனெக்ட் பண்ணி சொன்னோம். அப்ப இது வந்து விண் என்ற பௌதீகத்தோட கனெக்ட் ஆயிடும். விண் உடம்பு முழுக்க எல்லா பகுதியிலும் இருக்கும். அதாவது எல்லா பக்கமும் இருக்கிறது வேற, ஒரு இடத்துல திணிவு பெறுவது. இந்த வெளியில இருக்கக்கூடிய பஞ்ச பௌதீகங்கள்ல நம்மளுடைய தத்துவார்த்தப்படி அந்த விண் என்ற இந்த இயக்கம், இதனுடைய ஆற்றல், இது நம்மளுடைய இந்த பஞ்ச பௌதீக உடல் கூட்டுக்குள்ளார எந்த இடத்துல தனக்காக ஒரு மையம் அமைத்து, அதனால விண் மையம்னு சொல்லுவாங்க. நிறைய குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஏன்னா இதை விண் மையம் சொல்லும் போது அது விண் என்றால் உயிர் தானே, உயிர் மையம் அப்படிங்கிறது மாதிரிலாம். உயிர் எல்லா இடத்துலயும் மையம் கொள்ளுது. இந்த சக்கராஸ் எல்லா இடத்துலயும் ஆதாரமாக மூலம். அப்ப இந்த விண்ணு இந்த இடத்துல தொடர்பு கொள்கிறது. அப்ப இந்த இடத்துல நேரடியாக விண்ணிலிருந்து ஆற்றலை பெறும் உயிர். இத நம்மளுடைய நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய தருவாயில இருக்கிறவங்களுக்கு இந்த ஜீவகாந்தம் உடம்பு முழுக்க இயக்கத்தை நிறுத்தி கொண்டு இந்த உயிர் சுருங்கி வந்து தொண்டைக்குழியில இழுத்துக்கிட்டு இருக்குமாங்க, தொண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்குமாங்க. இதை முடிச்சு வைக்கிறதுக்காக தான் பால் ஊத்தி விடுறது. ஒரு கருணை கொலைதான். நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். தொண்டைக்குழியில தான் கடைசியா இழுத்து, அதாவது முறையாக ஒரு உயிர் தன்னுடைய வாழ்நாளை முடித்துட்டு நோய்வாய்ப்பட்டு அல்லது தன்னுடைய வாழ்க்கை முடிந்து ஜீவகாந்தம் வற்றி போய் கடைசியா அது வெளியேறக்கூடிய இடமாக இந்த இடம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, உடம்புல எந்த உறுப்பும் வேலை செய்யாது, எல்லா வேலைகளையும் நிறுத்தி விட்டுரும், கோமான்னு சொல்லலாம். உயிர் மட்டும் இருக்கும், ஆனா அது உடம்பு முழுக்க சுழற்சிக்கு உட்படாம இந்த இடத்துல மையம் கொண்டு புறத்தே இருக்கக்கூடிய இந்த விண்கலத்திலிருந்து பெறக்கூடிய ஆற்றலை கொண்டு அது ஓடிடும். விரதம் இருக்கிறோம், சாப்பிடாம இருக்கணும்னு ஒரு தீர்க்கமா இருக்கிறோம், ஒரு மாதிரி எனர்ஜி குறைவா இருக்கிற மாதிரி தெரியுது, தண்ணி குடிக்கிறோம், அதுவும் இல்லை, அப்படியே இல்லாம இருக்கணும். உடனே விசுக்தியில கொஞ்ச நேரம் தியானம் பண்ணி பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய இந்த விண்ணுக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கு அப்படிங்கிற அந்த உணர்வோட ஒரு கனெக்டிவிட்டியை ஏற்படுத்திட்டோம்னா அங்க ஆற்றல் வர்றதை பார்க்கணும். எனர்ஜி பெறுவதையும் நம்ம பார்ப்போம். இந்த சிறப்புகளை எல்லாம் கொண்டதான் ஆக மூலாதாரத்திலிருந்து விசுக்தி வரைக்கும் அது பஞ்ச பௌதீகங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு மையமும் ஒவ்வொரு பௌதீகத்தோட மையத்தை கொண்டிருக்கிறது. அப்ப விண் குறித்த ஆராய்ச்சிலாம் அதிகமா நமக்கு ஈடுபட வேண்டிய சூழல் இருந்தா அடிக்கடி இந்த விசுக்தியில தவம் பண்ணி நம்மள பழக்கிக் கொள்ளலாம். இதுதான் இந்த விசுக்தி அப்படிங்கிற இந்த மையம் முன்பகுதியில இந்த இடத்துல மன ஒடுங்கி தியானம் பண்ண கத்துக்கலாம். அடுத்தது ஆக்கினை துரியம் அப்படிங்கிற ரெண்டு. ஆக்கினை அப்படிங்கிறதோ துரியம் என்கிறதோ அடிப்படை பயிற்சியில இதுக்கான விளக்கங்களை பெற்றுட்டு வந்திருப்போம். இருந்தாலும் ஒரு சில தகவல்களை கொஞ்சம் இந்த இடத்துல குறிப்பிட்டு நாம போலாம். இந்த ஆகினை வந்து மிக முக்கியமான மையமா எல்லா ஆன்மீக மார்க்கங்களும் கையில் எடுக்கக்கூடிய இடம். இதை பத்தி சொல்லாத ஆளே இல்லை, பயன்படுத்தாத ஆட்களே இல்லை. நடைமுறை வாழ்க்கையிலேயே நாம எல்லாருமே இதை பயன்படுத்தக்கூடிய இடமா தான் அது இருக்கும். இது மூளையின் கீழ் பகுதியில, அதாவது கீழிருந்து அந்த இடத்துல தனக்கான மையத்தை கொண்டிருக்கிறது. இது பிசிக்கலா வேல்யூ பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாகாது. ஆனா உள்பகுதியில எங்க இருக்கு அப்படின்னு பாக்கணும்னா முன்பகுதியில் இருக்கக்கூடிய புருவ மத்திக்கும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய பிடரிக்கண், அது ரெண்டுக்கும் ஒரு நேர்கோடு வரைஞ்சோம் அப்படின்னா அது ஒரு சாய்வா இருக்கும். அந்த நேர்கோடு மேல தலை உச்சின்னு சொல்லக்கூடிய துரிய நிலைக்கும் இந்த தொண்டை குழிக்கும் இடையில ஒரு கோடு வெர்டிக்கல். இந்த ரெண்டு கோடும் வச்சு ஒரு இன்டர்செக்ட் ஆகிற இடம்னு சொல்லலாம். ரெண்டும் சந்திக்கக்கூடிய அந்த இடத்தை தான் உள் பகுதியில அதை உணரக்கூடிய இடமாக நாம எடுத்துக்கொள்ற இடம் தான் புருவ மையம். சுவாமிஜி அழகா சொல்லுவாங்க, இருவிழிகள் மூக்கு முனை குறிப்பாய் நிற்க, எண்ணத்தை புருவங்கள் இடைநிறுத்தி
ஓர்மையுடன் குருநெறியில் பழகும் போது உள்ளொளியே பூரித்து மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும் அரூப நிலையாம் ஆதி உருவாய் வந்த அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இதுக்கு மேல வேர்டு இல்ல சொல்றது. அத்துவித ரகசியமும் விளக்கமாகும். இதுவரைக்கும் அத்துவிதம் அப்படின்னா அத்வைதம். அப்ப இறைவனே நானாக இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய அகம் பிரம்மம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரகசியம் விளங்கிரும் அப்படின்னா இங்க யாரை பார்க்கலாம்? இறை தரிசனம். அதெல்லாம் இதை எடுத்துக்கொள்ளலாம். இருவிலைகள் மூக்குமுனை குறிப்பாய் நிற்க அதுதான் முழுசா எண்ணத்தை கொண்டு தான் இங்க நிப்பாட்டிட்டோம்னா அது குரு நெறியில பழகணும். அதுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு குரு நெறியில பழகுறதுங்கிறது. இந்த நெறி அப்படின்னு வந்துட்டா இங்க வந்துடும் ஒழுக்கம், கடமை, ஈகை. இதுதான் நெறி. நெறினா வழி கிடையாது, இந்த குரு வழியா அப்படின்னு அப்படி கிடையாது. இந்த சோ நெறி அப்படின்னு வந்துட்டாலே ஒழுக்கம், கடமை, ஈகை இவைகள்ல தவறு இல்லாமல் ஒரு ஓர்மையோட கான்சென்ட்ரேட்டடான நிலையில குரு பழகி கொடுத்த மாதிரி அவர் சொல்லி கொடுத்த அந்த நெறியில நின்றுபட மூலமான கருவுக்கு மேனோக்கு வேகமூட்டும் கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றது. ஒரு உணர்வு, அவ்வளவுதான். அங்க இது நிறைய வர்ணனைகள்லாம் இருக்குதுக்கு. அது பஞ்சனையின் மேல் இருக்கைன்னு சொல்லி கீழே இருக்கிற 5 மையங்களுக்கு மேல இருக்கிறதுனால அதை அப்படி வர்ணிக்கிறது. அதெல்லாம் அதான் அந்த இடத்த இன்னும் உமை ஆகு பெயர்ல நிறைய திரும்ப 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 சொல்லி பதித்துக் கொள்வது. அந்த இடத்துக்கான வேல்யூவை வந்து வார்த்தைகள்ல சொல்லி 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 புதுசா வரக்கூடியவங்களுக்கு அந்த அதை பத்தின இடத்துக்கு ஒரு வியாக்காரம் நிறைய கொடுத்து அதன் மேல ஒரு ஈர்ப்பை ஏற்படுத்துவதற்காக சொல்லுது. பட் அதெல்லாம் தாண்டி மனதை கொண்டு போய் இங்க நிப்பாட்டு ஒரு ஆசிரியர் தீட்சை கொடுத்துறாரு, தொட்டு உணர்த்துறாரு, மனம் போய் அங்க நிக்குது. அங்கே உணர தொடங்கி விட்டால் இது அத்தனையும் வேண்டாம், அப்படியே போதும். சோ உணர்வு ரொம்ப முக்கியமானது. கருத்துக்கு இந்நிகழ்ச்சி உணர்வாய் தோன்றும், அவ்வளவுதான். இது எப்படிப்பா இருக்கும்? ஒரு உணர்வு நிலையில இருக்கும், அவ்வளவுதான். அந்த உணர்வு கிடைத்து விட்டால் போது அத்துவித ரகசியம் விளக்கமாகும். அப்ப எல்லா ரகசியத்தையும் இங்கேயே பெற முடியும். அத்வைதத்தை, இறைவனை இங்கேயே தரிசிக்க முடியும். அப்ப இறைநிலை உணர்வு இங்கே பெற முடியும் என்றால் எதற்காக? துரியாதீதம் அது 8வது மையமா இருக்கக்கூடிய பிரபஞ்ச களம், அது 9வது நாம சொல்லி இருக்கக்கூடிய சுத்தவெளி, அதெல்லாம் இங்கே வந்துருச்சுன்னா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க போறோம், ஒரு திகைப்பு இருக்கும் நமக்கு இத பாக்குறப்ப. அது மட்டும் இல்ல, அது புதுசா போய் அந்த இடத்துல மனம் நிறுத்தி நிக்கிறப்ப மனம் ஊடுருவி உள்ள போறப்ப ஒரு உணர்வு கிடைக்குது. அந்த உணர்வுக்குள்ளார ஒடுங்குறோம். வேறு எந்த நினைவும் இல்லாம ஏதாவது ஒரு சத்தம்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கும். ஆனா அது என்ன சத்தம் நான் விரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன், அது பாட்டுக்கு இருக்கும். எந்த வேற உணர்வோ வேற எந்த சிந்தனையோ இல்லாம அந்த உணர்வுக்குள்ளேயே ஒடுங்கி போறேன். மேலும் மேலும் அதுலயே நிக்கிறேங்கிற உணர்வை தவிர அது என்ன இருந்துகிட்டே இருக்கணும். நான் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதனால ஆசிரியர் வந்து வழி நடத்தும் போது தவத்துல நீ இங்க இருக்கிற அப்படிங்கறத அப்பப்ப சொல்லணும், அவ்வளவுதான். அதை தவிர வேற எதுவும் தேவையில்லை. மனதுக்கும் உயிருக்குமான தொடர்பு இதுல ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லணும், நினைவுபடுத்தணும். அப்ப ஏற்கனவே தொட்டு காட்டிட்டோம்னா போதும். சுவாமிஜி அப்படிதான் சொல்லியிருக்காரு நமக்கு. தொட்டு காட்டி விட்டு அதன் பிறகு நினைவுபடுத்தினா போதும். அப்ப நீங்க அங்கதான் இருக்கிற, ஆக்னியில் இருக்கிறது கொஞ்சம் வெளில போகும் வரும், அது இயல்பானது. அது திரும்ப நிப்பாட்டுறதுக்கு நினைவுபடுத்தினா போதும். நீ எங்க இருக்கேன்னு சொன்னா போதும், அது திரும்ப பிடிச்சுக்கிறோம். அது தொடக்க காலத்துல அப்படியே சொல்லி 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 அங்க நிக்கும் பொழுது ஒரு தடுமாற்றம் அங்க வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாம ஒரு சலிப்பு, ஒரு அயற்சி அங்க ஏற்பட்டு போயிடும். அப்ப அந்த இடத்துல தடுமாறி முழுசா அப்படி வெளியில வர்றதுக்கு மாற்று வழியாதான் சுவாமிஜி என்ன பண்ணாரு, ரொம்ப ஒரு சின்ன பைப் வழியா பிரஷரைஸ்டு வாட்டர், ரொம்ப அழுத்தமான தண்ணி நிறைய குவாண்டிட்டி போயிட்டு இருக்கும்போது அந்த பைப்பு தடுமாறும். அது கூட ஒரு கப்ளர் ஒண்ண மாட்டி கொஞ்சம் பெரிய பைப் ஒண்ணு அதோட மாட்டிட்டா இந்த தண்ணி அதுல எப்படி இலகுவா வழிந்தோடுமோ அது மாதிரி அடுத்த நிலைக்கு துரியத்துக்கு எடுத்துட்டு போறது அப்படின்னு சுவாமிஜி ஒரு இடத்துல இதுக்கான விளக்கம் சொல்லியிருக்காங்க.
அப்ப அப்படி போய் அதன் பிறகு இறைநிலையெல்லாம் வெளியில காட்டிட்டு வந்து வந்து பழகி 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 இருக்கும் பொழுது பிற்காலத்துல இந்த ஆகினை பழகி மேல துரியாதீதங்கிற அந்த இடத்தெல்லாம் காட்டி இறைநிலை உணர்வு படுத்திட்டு மீண்டும் இங்க வந்து ஆகினையில நிலைத்து நின்று விட்டால் இங்கேயே எல்லா உணர்வையும் பெற முடியுங்கிறதா இதனுடைய அர்த்தமாக கொள்ள வேண்டும். அப்ப யாருக்கு இந்த அத்துவித ரகசிய விளக்கமாகும் கேட்டா, ஏற்கனவே இறைநிலை உணர்வு பெற்றுவிட்டு வந்து திரும்ப ஆகினிலைனா, அப்ப இப்ப ஆகினைங்கிறது தொடக்க நிலை. ஆனா இங்கேயே எல்லாத்தையும் உணர முடியும். ஆனா இங்க உணர்வதை ஏற்கனவே குருவின் வழியாக போய் உலகத்தை உணர்த்தி காட்டிட்டு வந்த பிறகு இங்க உணரும் போது திகைப்பு இல்லாம இதுதான் அது, ஆமா அங்க பார்த்தோம், அப்ப அது இங்கேயே தெரியுது. அப்பதான் சந்தேகத்துக்கு இல்லாம ஐயப்படாது அகத்தது உணர்வானை தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல் இருக்காங்க. சந்தேகப்படாது, சந்தேகம் இல்லாம ஆமாம் அதுதான் இறைநிலை உணர்வுதான், அத்துவிதம் தான் இது அப்படிங்கிற அந்த அந்த உணர்வு எனக்குள்ளார நான் என்ன நிறுத்திக் கொள்வதற்கு நிலைநிறுத்திக் கொள்வது எது உதவியா இருக்குன்னு கேட்டா, இதை நான் ஒரு குரு வழியா போய் எல்லாத்தையும் காட்டி கொடுத்துட்டு வந்த பிறகு இப்ப எனக்கு தெரிந்தால் இதுதான் எனக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா எனக்கு குழப்பமா இருக்கு. நான் பார்த்தனே இது என்னது, எந்த உணர்வு இது அப்படின்னு கேள்வி இருக்கு, எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதனாலதான் எல்லா ரகசியமும் இங்க விளங்கிட்டாலும் கூட இது ரகசியம்தான் அதுதான் அப்படிங்கிறத ஊர்ஜிதைப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மையம் தான் இது. இந்த இடத்துலதான் நாம மனம் உயிரோட கவனம் செய்வதற்கு முதலாக பழக்கி கொடுக்கிறோம். ஏன் முதலா அங்கே கொண்டு போய் பழக்கி கொடுக்கணும்? எடுத்தோடையுமே அந்த மூலாதாரத்திலே சுழற்றி அங்கேயே பாருங்கன்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டா, அது கொண்டு வந்திருக்கக்கூடிய பதிவை வைத்திருக்கக்கூடிய இடம், அந்த இடத்தினுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல அதனுடைய பழைய பல்லவியே அது பாடிட்டு இருக்கும். ஒண்ணு சரி, அதுக்கு மேல இருக்கக்கூடிய மையத்தை தொட்டு காட்டி ஒன்னொன்னா போயிருந்தான்னு ஏன் நேரடியாக இந்த மையத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டா, மனம் அப்படிங்கிறது ஜீவகாந்தமே மனமாக இருக்கிறது. அந்த ஜீவகாந்தம் மூளை செல்கள் வழியாக இயங்கும் பொழுது ஏற்பட்ட அந்த பங்கன், அந்த செயல்பாடத்தான் மனம்னு குறிப்பிடுறோம். அப்ப மனம் அப்படிங்கிறது கண்ணுக்கு புலனாகாது, அது ஒரு உறுப்பு அல்ல, இதுதான் எடுத்து காட்ட முடியாது. ஆனால் இயங்கக்கூடியது, அது ஆற்றல் நிலையில இருக்குது. ஆனால் அது எங்க இயங்கும் போது அதை மனம்னு குறிப்பிடுறோம்னு பார்த்தா, மூளையில் இயங்கும் போதுதான் அது மனம் என்ற பங்கனை எடுத்து அதன் பிறகு அது விரிஞ்சு போகுது. அப்ப மனதுக்கான ஒரு பிறப்பிடமாக பார்க்கக்கூடிய இடம் மூளை. இப்ப மனதை கொண்டு வந்து இந்த இருக்குப்பா உயிர், இதை பாரு அப்படின்னு மனதை இங்க கூட்டிட்டு வர்றது கடினம். அதை விட எளிமையானது, அது இருக்கக்கூடிய இடத்துக்கே உயிரை கொண்டு போய் வைத்து காட்டி இந்த இடத்துல நிறுத்தி இங்கன பாரு. தொடர்ச்சியா அங்க இருந்து பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன நடக்கும்? நிறைய பலன்கள் இருக்கு ஆகினைக்கான பலன்கள். அதுல ஒண்ணு குறிப்பா இந்த காந்தம் அல்லது மனம் புலன்கள் வழியாக புறத்தே இயங்கி கொண்டிருந்தது இயல்பாக கட்டுக்கு வந்து அகம் நோக்கி திரும்புவதற்கான முயற்சி நடக்கும். இங்க ரெண்டு வகையான வாழ்வியல்ல ஒண்ணு எல்லாத்தையும் புறத்திலிருந்தே அணுகிறது, அதாவது எல்லா இன்பங்களையும் புறத்தே பாக்குறது. அது பெரும்பாலும் துன்பத்துலதான் இருக்குது. இன்பம் துன்பங்கிறது ரெண்டு எல்லை அது கடக்காது. அது புலன் வழியாக இயங்கக்கூடியது, அது மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடியது. இந்த பிரபஞ்ச களத்துக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய, அதுவும் பிரபஞ்ச கள அளவுக்கெல்லாம் விரிஞ்சு போகாது. இந்த பூமியோட எல்லைக்குள்ளார ஒரு குறிப்பிட்ட பகுதி வரைக்கும் நான் பார்க்கும் அளவுக்கு, நான் கேட்கும் தூரத்துக்கு அளவுக்கு, நான் இந்த புலன் வழியாக அனுபவம் தூரம் செய்யக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய எல்லைகள் இருக்கக்கூடிய பொருள்கள், உறவுகள், இயற்கை அமைப்புகள், இவைகளை உணர்ந்து அதுக்குள்ளார நிற்கும். அது ரொம்ப குறுகிய வட்டம். நாம கொஞ்சம் தத்துவார்த்தமா பழகி இவைகள் எல்லாம் கடந்து பிரபஞ்சம் வரைக்கும் விரிந்து கொஞ்சம் மனவிரிவு பெறும். அப்ப பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு பாக்குறப்ப இந்த பூமியோ நான் வசிக்கக்கூடிய இந்த இடமோ இதனுடைய அளவெல்லாம் ரொம்ப சிறியதுதான். இதை பெரியதுன்னு பார்த்து கொண்டது இதுதான் அப்படிங்கறதெல்லாம் பார்க்கிறப்ப அதோட ஒப்பு நோக்கில் இது குறைவுன்னு தெரியும், அந்த கம்பேரிட்டிவ். ஆனால் வேறு ஒரு இன்பத்தை, இது வந்து ஒரு கம்பேரிட்டிவா வர்றப்ப கிடைக்கும் வேற ஒரு விஷயத்தை, இந்த இன்பம் துன்பம் அப்படிங்கிற இந்த இரண்டு விஷயங்களை தடந்து இருக்கக்கூடிய ஒரு பேரின்ப நிலையை உணர்வதற்கு இந்த புலன்கள் வழியாக இல்லாத புலன் கடந்த உணர்வுங்கிறது மனதுக்கு இருக்கு, மனதோட திறமைகள்ல உண்டு. அப்ப புலன் கடந்த உணர்வு எப்ப பெற முடியும் கேட்டா, புலன்ல இருந்து மனதை விடுவித்து அத அகத்துக்குள்ளார திருப்பும் பொழுது, இப்ப புறத்துல போய் 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 பார்த்து பிரபஞ்சம் பேரியக்க மண்டலம் வரைக்கும் விரிஞ்சு பேரியக்க மண்டலத்துக்கு அப்பால் இருக்கக்கூடிய வெளி வரைக்கும் போய் ஒடுங்கி நிக்கிறோம். அகத்துக்குள்ளார உள்ள போகும்போது
நுணுகி 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 போகும். எப்ப இந்த புலன்கள்ல இருந்தெல்லாம் விடுபட்டு மனதை கொண்டு போய் உயிரோட நிறுத்தணும்னா உயிரின் அசைவுக்கு மனம் நுணுகி போகும். நுணுகி 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 ஒரு துகளோட அளவுக்கு நெருங்கி அந்த சிறிய அசைவு அற்று போய் அசைவற்ற நிலையில போய் நிக்கிறப்ப அங்க அதே பேரியக்கம், அதே வெளி விரிந்து போய் அங்க பார்த்ததும் அங்க தெரிந்து கொண்டது. இங்க உள்ள போய் உள்ளுக்குள்ளே உணர்றேன். இப்ப நான் இங்கேயே உணர்றேன், உள்ளுக்குள்ளே போய் உணர்வதற்கான இடம். அப்படி உள்ள போய் உணர்வதற்கான தொடக்க நிலையில இந்த இடம் மனம் உயிரை கவனிக்கக்கூடிய இடம். மனம் உயிரை கவனிக்கிறது. அப்ப புலன்கள் இயற்கையாக ஒடுக்கம் பெறும். புலன் வழியாக ஏற்படக்கூடிய மயக்கங்கள்ல இருந்து விடுபடுவதற்கான மையம். அப்புறம் பிறகு அந்த புலன் வழியாக தவம் பண்ணி அதையும் நிறைவு பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா புலன் வழியாக மனோவேகம் இருக்காது. புலன்களை அளவு முறையோடு பயன்படுத்திக் கொள்ளணுங்கிற அறிவு விழிப்பு நிலைக்கு வர ஆரம்பிச்சிடும். சாமி அழகா சொல்லுவாங்க, எந்தவித பெருமுயற்சியும் இன்றி புலன்கள் கட்டுக்குள் வரும். எப்ப அப்படின்னு கேட்டா இந்த தவம் பண்றப்ப. அப்ப இதை தொடங்கி கொடுப்பதற்காகத்தான் ஒரு குரு வழியாக தொட்டு காட்டி உணர்த்திய இடம். அப்படி தொட்டு காட்டி உணர்த்திய பிறகு அங்க ஒரு மேக்னடைஸ் ஆகிறது, அப்படியே காந்த தன்மையை பெறுகிறது. உயிர் துகள்கள் 1-2 அங்கே வந்து சேர்ந்திருக்கும். தொடர்ச்சியாக நாம பழக 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 மூலாதாரத்துல இருந்து இங்க வரைக்கும் அந்த மேல் நோக்கு வேகத்துக்கு உட்பட்டு இந்த உள்ளொளியே அது பூரித்து மேல் நோக்கி வேகம் ஊட்டும். அங்க வந்து ஒரு குவிஞ்சு அங்க ஒரு சுழற்சிக்கு உட்பட்டிருக்கும். அது நம்ம பாக்குறப்ப ஒரு உணர்வா தெரியும். அது என்ன மாதிரி உணர்வா வேணாலும் இருக்கலாம். அது ஒரு உணர்வாக தெரியும். அந்த உணர்வுல நிலைத்து நிற்கிறப்ப இதெல்லாம் நடக்கும். அப்ப புலன்கள் கட்டுக்குள்ள வரும். புற உலகத்திலிருந்து அகம் நோக்கி திரும்புவதற்கு, ஏன்னா அகத்துக்குள்ளார போகணும். அப்ப அகம் நோக்கி திரும்புவதற்கான முதல் படிநிலை. அதனாலதான் இங்க கொண்டு போய் முதல்ல தீட்சை வச்சாங்க. விஞ்ஞான பூர்வமா பார்த்தாலும் கூட இந்த பிட்யூட்டரி சுரப்பிய கீழே இருக்கக்கூடிய எல்லா சுரப்பிகள்ல ஏதேனும் பழுது ஏற்பட்டா கூட இந்த பிட்யூட்டரி சிறப்பாக எங்கே அங்க இருக்கக்கூடிய வேலையையும் தானே பார்த்து சரி செய்யக்கூடிய முக்கியமான கண்ட்ரோல் ஒர்க் அதை எடுத்துக்கிறது. அதனாலதான் அந்த மாஸ்டர் கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானத்திலையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. விஞ்ஞான பூர்வமா சொல்றப்போ அதை மாஸ்டர் கிளாண்டுன்னு அதை குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப அத்தகைய சிறப்பு மிக்க ஒரு இடம் தான் அது. கேட்வே ஆஃப் காட் அப்படிங்கிறது இது. துரியம் எல்லாத்தையும் ஒரு வழியா சொல்லப்படுது. நெற்றிக்கண்ணு சொல்லிட்டு நம்மளுடைய மூதாதையர்கள்லாம் சொல்லி வைத்திருக்கக்கூடிய இடம். இங்க வந்து அருட்பெரும் ஜோதி அப்படின்னு வந்து, அதாவது கண்களால் பார்க்க முடியாத ஒரு ஜோதி, அதான் அருட்பெரும் ஜோதி. அங்க உள்ளொளி, அங்க ஜோதியாக நம்ம பார்க்க முடியும். அததான் சுவாமிஜி இங்க உள்ளொளின்னு கொடுத்திருக்கிறாரு. வள்ளலார் அவர்கள் உங்க சொன்ன அருட்பெரும் ஜோதி இதெல்லாம் இங்க தரிசிக்கிறதுக்கான இடம். அதை இறை தரிசனம்னு உத்தமா சொல்லிட்டேன். அது தொடக்க நிலையிலே கிடைக்காது, தொடக்க நிலையிலே கிடைப்பதில்லை. ஆனால் இதெல்லாம் காட்டி கொடுத்துட்டு மீண்டும் ஆகினையில வந்து ஒரு இடத்துல என்ன தவம் பண்ணலான்னு கேட்டா ஆகினை நல்லா ஒடுங்கி நின்றுச்சுன்னு கேட்டா அங்கேயே நின்னுக்கலாம். ஒன்னும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒன்னும் அப்படிலாம் மேலாம் கேர் மாத்தி போகணும் அவசியம் கிடையாது. இங்கேயே ஒடுங்கி நின்றுச்சுன்னா நின்று போதுமானது. ஒண்ணுமே இல்லை. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு தவம் பண்ணோம், அதுல நிலைத்து நிக்க பழகணும், அவ்வளவுதான். இந்த உணர்வும் அற்று போய் நிலைத்து நிற்பதுதான் நம்மளுடைய நோக்கம். இறுதி லட்சியம் அதுதான். நிர்விகல்பம் அதுதான். சமாதி நிலை அதுதான். இந்த உடலும் இல்லாத, எந்த அசைவும் இல்லாத, எங்க இருக்கிறேங்கிற நிலையும் இல்லாத ஒரு நிலைக்கு போவதுதான். அது ஆகினையிலே நடந்துட்டான், அங்கே இருந்துக்கலாம், அங்கே நடக்கும் அப்படிங்கிறதுதான். இது 2 இதழ் கொண்ட ஒரு தாமரைக்கு மலர் போல அதை வடிவகப்படுத்துறாங்க. இண்டிகோ அப்படிங்கிற அத நிறத்தோட அதுக்கு தொடர்பு படுத்துறாங்க. நாம மனம் அப்படிங்கிற ஒரு காந்தத்தை கொண்டு, மனமே ஒரு ஜீவகாந்தம், அதை கொண்டு இங்க பார்க்கும் பொழுது இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மனம் உயிரை கவனிக்கும் நிலை. சோ ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்றோம் மனதுக்கு. இதுவரைக்கும் புலன் வழியாக புறத்தே பார்த்துக்கிட்டு இருந்த உணர்வுகளையே பார்த்த மனதுக்கு ரொம்ப நுண்மையான உணர்வு ஒண்ண இந்த உடம்புக்குள்ள இருக்குது. இது ஒரு ஆத்மா, இதுதான் இந்த உடலை கட்டி கொண்டது, இதுதான் உடல் இயக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறது, இதுதான் புற உலகத்தோட தொடர்பு கொள்வதற்கான மனதை கட்டி அமைத்துக் கொண்டிருக்கிறது, இதுதான் உள்ள காந்தமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த உயிரை இந்த இடத்துல காட்டி கொடுக்கிறோம். அந்த மனதுக்கு அப்படி அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. சோ இது இங்க மனம் உயிரை கவனிக்கும் இடம்தான் ஆக்கினை சொல்லக்கூடிய இடம். அடுத்த வாரம் நம்ம துரியம், பேரியக்க மண்டலம்,
சுத்தவெளி அப்படிங்கிற எல்லாத்தையும் நிறைவு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த இன்றைய இந்த ஆதார சக்கர நிகழ்வை இந்த நிலையில நிறைவு செய்கிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கணேசன் ஐயா கைகளை உயர்த்திருக்காங்க. ஐயா வாழ்க வளமுடன், சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஒரு சின்ன கேள்வி ஐயாவோட தெளிவு பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்ப ஆகிய நிலையில் தவம் ஆகிய நிலையில் நம்ம தவம் செய்யறோம். அப்ப புருவ மையத்தில் ஒரு புள்ளி அளவிலே மனதை குவித்து தவம் செய்யவும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் சிறிது நேரம் ஆன பிறகு மனதை உள்நோக்கி செலுத்தி தவம் மேற்கொள்ளவும் அப்படின்னு அறிவுரை சொல்றாங்க. அப்புறம் அப்பொழுது ஐயா தாங்கள் கூறிய அந்த இன்டர்செக்ட் ஆகிற இடத்தில் அந்த மேல உச்சியில இருந்து வர்ற ஒரு லயன், புருவ மையத்துல இருந்து உள்ளே போற லயன், பின்னாடி பிடரிக்கணும், அந்த மாதிரி எல்லாம் சொன்னீங்க பாத்தீங்களா? அந்த இன்டர்செக்ட் ஆகிற நிலையில நம்ம மனதை நிலைநிறுத்த வேண்டுமா? இந்த இடம் முகுளத்தின் அடிப்பகுதியா? அந்த இன்டர்செக்ட் ஆகிற பகுதியில் முதுகு தண்டுவிடம் அதன் வழி உரசி கீழே செல்கிறதா? அந்த இடத்தில் பிட்யூட்டரி நாளமில்லா சுரப்பி அமைந்துள்ளதா? இத சற்று தெளிவாக எனக்கு கூறிய. வாழ்க வளமுடன். உங்களுடைய கேள்விக்கு நான் முதல்ல விளக்கம் கொடுக்கும் போதே சொன்னேன், இந்த வியாக்கானம் எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனதை கொண்டு போய் அந்த உணர்வுக்கு எடுத்துட்டு போறதுக்காக புறத்தே இருந்து சொல்லக்கூடிய வியாக்கானங்கள். இந்த வியாக்கானம் எதையும் நீங்க தேட வேண்டாம். உங்களுக்கு மனதை கொண்டு போய் புருவ மத்தியில முதல்ல ஒரு எடுத்தோடனே ஒரு புள்ளி வடிவில குவிக்க முடியாட்டி கூட ஒரு சிறிய பெரிய வட்டம், அப்புறம் சிறிய வட்டம், அப்புறம் அதை விட சிறிய வட்டம், அப்புறம் அதை விட நுணுகி, அதை விட சென்று, அப்புறம் ஊசி முனை அளவு, பிறகு அப்படின்னு உள்ள ஒடுங்கிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு ஒரு தண்ணியில ஒரு சுழல் இருக்கும் பொழுது ஆழத்துல போக 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 அது ஒடுங்கி போய் ஒரு இடத்துல நிலைத்து நிற்கும் இல்லையா? ஒரு நிலைத்த தன்மை இருக்கு இல்லையா? அது போல இது நீங்க நிலைப்பதற்காக இப்ப கூட நான் சொல்றது வியாக்கானம் தான். ஆனால் நீங்க அங்க போகும்போதே அது அந்த போகும்போதே ஒரு தட்டும் போதே உங்களுக்கு ஒரு உணர்வு கிடைச்சிரும். அங்க ஒரு இழுப்பு இருக்கும். அங்க என்ன ஏற்படுதோ அதுதான் உங்களுக்கும் உயிருக்குமானதுதான். அதை இன்னொருத்தர் வெளியில இருந்து நானோ இன்னொருத்தரோ சொல்ல முடியும். இது எல்லா வியாக்கானமும் ஒரு புதுசா பழகுற ஒருத்தருக்கு அங்க கூட்டிட்டு போவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி தானே ஒழிய நான் சொன்ன அல்லது இன்னொருத்தர் சொன்ன அந்த வார்த்தைய அந்த இடத்தை அங்க போய் தேட வேண்டாம். அது நம்ம வேலை. இது எல்லாமே உங்களுக்கு அந்த இடங்கள் தான். இப்ப நான் சொன்னது இன்டர்செக்டா இருக்கலாம், அல்லது புருவ மத்தியா இருக்கலாம், பிடரி கண்ணா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் அந்த இடத்தை தேட வேண்டாம். உணர்வுக்கு போயிட்டோம் என்றால் there is no space at all. அங்க ஒரு இடம் கிடையாது. அப்படி ஒரு இடம் இல்ல, கண்ணுக்கு புலனாகாது. ஆனால் இருக்கிறது. சோ பிசிக்கல் வேல்யூ அங்க இல்ல. அப்ப அது உணர்வு மட்டும்தான். அந்த உணர்வு என்ன அப்படின்னு பார்த்தா, நீங்க உங்களுடைய மனம் எப்படி அந்த இடத்தை உணர்கிறதோ, உங்கள் உணர்வு எதை காட்டுகிறதோ அதுவே சரி. அதுக்கு ஒவ்வொருத்தரும் உணர்ந்த நிலையில கொடுத்திருக்கக்கூடிய பல விளக்கங்களை அந்த இடத்துக்காக கொண்டு போய் சேர்ப்பதற்காக சொல்லக்கூடிய வியாக்கான முயற்சிகள் தான் இவையெல்லாம். இப்ப நீங்க அந்த இடத்துல ஒடுங்கி நிற்கும் போது உங்களுக்கு என்ன உணர்வு இருக்கிறதோ அந்த உணர்வு தான் உங்க மனதுக்கும் உயிருக்குமான ரிலேஷன்ஷிப். கேளுங்க. இப்ப அதுலயா இப்ப நீங்க சொல்றது மாதிரி நம்ம உணர்வுகளுக்கு தான் இடம் கொடுக்கணும்னு நீங்க சொல்றீங்க. இப்போ நம்ம மனதை இப்ப புருவ மத்தியில நம்ம அந்த பொட்டு வைக்கிற இடத்துல ஒரு புள்ளி அளவுல இருக்கிறத சின்ன சின்ன அப்படியே உள்ள அங்கேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாவே போதுங்கிறீங்க இப்ப இல்லையா? நீங்க முயற்சி பண்ணி பாருங்கய்யா. நீங்க வேற எதையும் அங்க போய் தேடாம, எந்த நினைவும் இல்லாம முயற்சி பண்ணிட்டு உள்முகமாக பாருங்க அப்படின்னு சில வகுப்புல எங்களுக்கு அறிவுரை சொல்றாங்க. உள்முகமாக சரிதாங்க. அதெல்லாம் ஏன் அதெல்லாம் சொல்லப்படுகிறது என்றால், புறத்துல மனம் வெளியில போயிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக, நினைவுபடுத்துறதுக்காக உள்ளேயே இருக்கிறீங்க, உள்முகமா இருக்கிறீங்க, வெளிப்புறமா இல்ல. ஏன்னா இது உள்முகம் தானே. புலன்வழியா போறோம்னா வெளிப்புறம், இது உள்முகம். அதை நினைவுபடுத்துவதற்காக, ஒருவேளை மனம் ஒரு நினைவு பதிவுகளால எண்ணத்தால இழுக்கப்பட்டு வெளியில போயிடக்கூடாதுங்கிறதுக்காக எச்சரிக்கையாக சொல்லக்கூடிய ஒரு கைடன்ஸ்.
சரிங்க, சரிங்க, நீங்க சரிங்க. உள்ள இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மன வந்து வெளியில போகாம இருக்கிறதுக்காக ஆரம்ப சாதகர்களுக்கு அதை நினைவுபடுத்துறதுக்காக தொடர்ந்து சாதகம் பண்ணிட்டு வந்து நீங்க நின்னுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு அதுவே கூட்டிட்டு போயிடும். உங்களுக்கே அந்த நினைவு வரணும். அந்த நினைவு உங்களுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னேன். நான் வந்து ஆகினையில தவம் ஏற்றிக் கொண்டிருக்கிறேன், என்னுடைய உயிரை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிற நினைவை விட்டு நீங்க விலகாம உங்க மனத்தை அங்க நிறுத்தி பாருங்க. ஒருவேளை முயற்சி பண்ணி பாருங்க. சரி. உங்க உணர்வு தான், உங்க அனுபவம் தான், அதுல என்ன கிடைக்கிறதோ அதுதான். இப்ப இதே மாதிரியா மத்த இதுக்கு முன்னாடி சொன்ன ஆதார சக்கரங்கள் எல்லாமே வந்து அந்த முதுகு தண்டுவடத்தின் வழியா முதுகு தண்டுவடத்தை ஒட்டி அமைந்துள்ளதா இல்லையா? ஆமாங்கய்யா. அதாவது தண்டுவடங்கிறது பிசிக்கல் வேல்யூ. அது ரெஃபரன்ஸ் லைனா இருக்கிறதுனால தண்டுவடத்தை நாம குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். இது இன்விசிபிள் பகுதியாக தண்டுவடத்திலிருந்து உள்பக்கமா ஒரு இன்ச்சு அளவுல ஒரு இன்ச்சுங்கிறத விட அளந்தெல்லாம் யாரும் பார்க்க முடியாது. தண்டுவடத்தோட ரெஃபரன்ஸ்ல தண்டுவடத்தை ஒட்டி அதுக்கு உள்பகுதியில ஒரு லைன், அது இமேஜினரி லைன் தான். அந்த இமேஜினரி லைன்ல ஒவ்வொரு இடத்துலயும் அந்த நாளமில்லா சுரப்பி அந்த இடத்துல அமைந்திருக்கிறதா? நாளமில்லா சுரப்பி பிசிக்கல் வேல்யூ. நீங்க கிட்னில மேல இருக்கும் ஒரு நாளமில்லா சுரப்பி. ஆனால் அவைகளுக்கான கண்ட்ரோல் பாயிண்ட் தான் இதெல்லாம். கண்ட்ரோல் பாயிண்ட். நான் சொல்றது எல்லாமே சக்கராங்கிறது கண்ட்ரோல் பாயிண்ட். இட்ஸ் நாட் நாளமில்லா சுரப்பி. இது நாளமில்லா சுரப்பி அல்ல. அதை கிளியரா புரிஞ்சு கொள்வோம். நாளமில்லா சுரப்பியோட தொடர்பு படுத்தி பேசுவோம் சக்கராவே. ஆனால் நாம பேசக்கூடிய இந்த ஸ்பிரிச்சுவல் சக்கரா இருக்கு இல்லையா, இது ஒரு ஸ்பின் பாயிண்ட், ஒரு சுழல் புள்ளி. இது வந்து கண்ட்ரோல் பேனல், இது ஒரு கண்ட்ரோல் பாயிண்ட். ஐயா புரிஞ்சுதாங்க? அது நாளமில்லா சுரப்பிங்கிறது பிசிக்கல் வேல்யூ. அப்ப அது வந்து முதுகு தண்டுவடத்தை ஒட்டி தான். ஆமா. சரிங்க. மூலாதாரம் எப்படி கருவாய்க்கு எருவாய்க்கு இடையில தொடங்குது இல்லையா? ஆமாங்க, ஆமாங்க. அங்க இருந்து நீங்க அங்க இருந்து நினைவுபடுத்தி தலை உச்சிக்கு ஒரு லைன் போட்டுக்கங்க, அவ்வளவுதான். சரிங்க, தெளிவா இருக்கியா, தெளிவா இருக்கியா. எண்ணத்தினால நம்ம ஏற்படுத்துற பாயிண்ட் தாங்கய்யா. எதுவுமே பிசிக்கலா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. நம்ம எண்ணத்தினால் அந்த இடத்தை நம்ம ஏற்படுத்திக்கிறோம், அவ்வளவுதான். உணர்வு எங்கே குவிகிறதோ, உணர்வு எங்கே ஏற்படுகிறதோ அந்த இடத்துல உணர்வை குவிக்கிறதுக்காக ஒரு பாயிண்ட வந்து நமக்கு மைண்ட் பண்றாங்க. இந்த இடத்தை நோக்கி நகருன்னு சொல்றாங்க. ஆமாங்க. ஐயாட்ட வேற ஏதாவது சந்தேகங்கள் இருக்குங்களா? ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. போதும் இல்லையா? வேற அவ்வளவுதானே. அடுத்த வாரம் நம்ம நிறைவு பண்ணிடுவோங்க. ஆதார சக்கரத்தை நிறைவு. சரிங்க. வாழ்க வளமுடன். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஒரு அருமையான தவத்தையும் ஒரு சிறப்பான சிந்தனை உரையையும் நமக்காக ஏற்றி வந்திருக்கிற ஐயா முத்துக்குமரேசன் ஐயா அவர்களுக்கு எல்லாரும் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை சார்பாக வாழ்க வளமுடன். முத்துக்குமரேசன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவின் அருட்தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயாவின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் நிறைவாக உலக நல வாழ்த்து ஐயா, நீங்க பாடிடுறீங்களா? சரிங்க. வாழ்க வளமுடன். எல்லோருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கள்ளாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
அமைதி, அமைதி, அமைதி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி. வாழ்க வளமுடன்.